ஸ்கூல் லீவ் வந்துருச்சுனாவே எப்போதுமே மதியானம் தாங்க சாப்பாடு செய்கிறது. காலையில் பிள்ளைங்களுக்கு தோசை இருக்குது ஊற்றி கொடுத்துட்றதுங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா கிச்சனில் போய் மதியானம் நின்று நான் குளிச்சுட்டு தான் வெளில வரணும் மாட்டிருக்கு. அதனால் காலையிலே குழம்பு வச்சுட்றப்பா காய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிள்ளையை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், குழம்புக்கு தேங்காய் உடச்சா எங்கள் வீட்டில் ஒரு எலி உட்காந்து கொருமிக்கிட்டு இருக்குது. சரி நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பெரியவகிட்ட மிக்ஸி போட்டு கொடுப்பப்பா, வெங்காயம் தக்காளி அரைச்சி கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் குழம்பு தாளிச்சு விட்ருவேன்னு சொன்னேன். அவளும் அரைச்சி கொடுத்துட்டாங்க. சரின்னு நானும் குழம்பு தாளிக்க வந்துட்டேன். இடையில சின்ன வந்துட்டு அம்மா தண்ணி வருது பிடிக்கிறதுக்கு வாங்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாலுங்களா. இருப்பப்பா குழம்ப தாளிச்சு விட்டு வந்துடுறேன், காய் வணக்கிக்கிட்டு இருக்கிறேன், குழம்பு வச்சு விட்டு போயிட்டோம்னா அது பாட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்துடலாம், சாப்பாடு மட்டும் அப்போ மதியானம் வர டயத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தாளிச்சு விட்டு நானும் தண்ணி பிடிக்கிறதுக்கு போயிட்டேங்க. தண்ணியை மட்டும் பிடிச்சி மட்டும்தான் வைப்பேங்க. நான் எப்போதும் தூக்கிட்டுலாம் வரமாட்டேங்க, வெயிட்டில் தூக்கக்கூடாது இல்லைங்க, அதனால பிடிச்சி வச்சுட்டு வந்துடுவேங்க. அப்புறம் பிள்ளைங்க வந்து நான் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வெளியில் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தனியாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டேங்க. எங்கள் காமூரில் முன்னாடியில் எங்கள் பாப்பாங்க மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ மொத்தம் 5 குழந்தைங்கள ஆயிட்டாங்களா. ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் சண்டை கட்டிக்கிறாங்க. பயமாக இருக்குது, எங்கே பெரியவங்களுக்குள்ளே சண்டை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொன்னாங்க. ஓட்ட விட்டுட்டு வந்து குளிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து உட்கார வச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் டிவியை பார்த்துக்கிட்டே துணி மடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க, பைங்க.